அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு யாருக்கு திருமணம் இல்லை. பகுதி 3, பகுதி 1, பகுதி 2. அந்த வீடியோவை பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் அந்த வீடியோவை பார்க்கவும். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். வீடியோக்குள்ளே போவதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் குட்டி பிரேக் பார்த்துவிட்டு செல்வோம். ஓகே, குட். வெல்கம் டு ஜாயின் மை வாட்ஸ்அப் குரூப். ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் என்று விரும்புகிறவங்க உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டைப் செய்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பவும். ஜோதிடம் சம்பந்தமான பல விஷயத்தை நான் உங்களுடன் ஷேர் செய்யப்படும். இந்த வாய்ப்பு ஜோதிட மாணவர்கள் மற்றும் ஜோதிடர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அனைவரும் ஒன்று சேருவோம், அனைவரும் வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்காக சில பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் காசு கொடுத்து ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஜூம் கிளாஸ் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்வாங்க. ஒரு சில பேர் ஊர் விட்டு ஊர் வந்து காசு கொடுத்து ஜோதிட சிறப்பு வகுப்பு, அதாவது நேரடி வகுப்பு கலந்து கொள்வாங்க. ஒரு சில பேர் நிறைய ஜோதிட புத்தகங்கள் வாங்கிவிட்டு செல்ஃபில் வீட்டை அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் பலன் சொல்ல தெரியாமல், நல்ல குருநாதரை செலக்ட் பண்ண தெரியாமல் வேஸ்ட்டாக காசு செலவு செய்து ஜோதிட சாஃப்ட்வேர் வாங்கி வச்சுருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், ஈஸியாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை ஏன் கஷ்டப்படுறீங்க என்று எனக்கு புரியல. உங்களுக்கு உண்மையிலேயே ஜோதிடம் கற்றுக்கொள்ளணும் என்று ஆர்வம் இருந்தால் மட்டும் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ தலைப்பு எனக்கு தெரிஞ்ச தலைப்பு தானே என்று சொல்லி மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், நான் அனைத்து கிரகம் ஃபில்லப் பண்ணி பலன் சொல்கிறவன் கிடையாது. நான் என்ன பலன் சொல்கிறேனோ அந்த கிரகத்தை வைத்து பலன் சொல்கிறவன். அதே மாதிரி நான் பலன் சொன்னால் டவுட்டே வராது, அப்படி இருக்கும் என்னுடைய பலன். நீங்களும் என்ன போலவே ஜஸ்ட்டு 3 செகண்டில் பலன் சொல்லணும் என்று ஆசையாக இருக்கிறதா? அப்போது என்னுடைய ஜோதிடம் PDF ஃபைல் வாங்கி பயன்படுத்துங்க. இந்த ஒரு உதவி தான் என்னால் உங்களுக்கு செய்ய முடியும். ஓகே, குட். இன்றைய தலைப்பு யாருக்கு திருமணம் இல்லை. பகுதி 3. ஒரு ராசி கட்டத்துடன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மறக்காமல் நோட்ஸ் எடுத்து கொள்ளவும். ஓகே, குட். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 7ஆம் பாவம் பாவகத்ரி, 7ஆம் அதிபதி நீசம், நிற்கும் ஸ்தானம் பாதகஸ்தானம். பாதகஸ்தானத்தில் இருக்கும் 7ஆம் அதிபதிக்கு பாதகாதிபதி அஷ்டமாதிபதி தொடர்பு உண்டு. மேலும் காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டுள்ளது. லக்னத்திற்கு 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் களத்திரக்காரர்கள் செவ்வாய், சுக்கிரன் பாதிக்கப்பட்டுள்ளார். மேலும் லக்னாதிபதி 8இல் மறைவு. 7ஆம் அதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார். அதனால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை, ஜாதகருக்கு திருமணம் நடக்காது. ஓகே, நெக்ஸ்ட். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி செவ்வாய். செவ்வாய் பார்வை மூலமாக லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் தொடர்பு உண்டு. 7ஆம் அதிபதி சனி பகவான், குடும்பஸ்தான அதிபதி சூரியனுக்கு தொடர்பு உண்டு. மேலும் மாந்திக்கு திருமணக்காரன் புதனும் களத்திரக்காரன் சுக்கிரனும் களத்திரக்காரர் வீடும் செவ்வாய் வீடும் தொடர்பு உண்டு. மாந்தி பார்வை மூலமாக காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் லக்னத்திற்கு 7இல் சனி, செவ்வாய், ராகு,
தொடர்பு இருப்பதால் 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. திதிசூனிய அதிபதி அவயோகி கிரகம் 2 in 1 சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் 2-7 தொடர்பு இருப்பதால், மேலும் சூரியனுக்கு சுக்கிரனுக்கும் 44 டிகிரி மேல் வித்தியாசம் இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. திருமணம் மூலமாக குடும்ப வாழ்க்கை ஜாதகருக்கு அமையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காலபுருஷனுக்கு லக்னாதிபதியும் காலபுருஷனுக்கு பாதகாதிபதியும் சேர்க்கை பெற்று காலபுருஷனுக்கு திருமணஸ்தானத்தில் இருப்பதால், இதில் செவ்வாய் பார்வை மூலமாக லக்னத்திற்கும் சனி பார்வை மூலமாக 7ஆம் இடத்திற்கும் இருப்பதால், மேலும் லக்னத்திற்கும் 7ஆம் அதிபதி சந்திரன் ப்ளஸ் மாந்தி ப்ளஸ் கேது சேர்க்கை பெற்று பாதகஸ்தானத்தில் இருப்பதால், ஆக மொத்தம் காலபுருஷனுக்கு 7ஆம் இடம், காலபுருஷனுக்கு 7ஆம் இடமும் லக்னத்துக்கு 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் காலபுருஷனுக்கு குடும்பஸ்தான அதிபதியும் திருமணஸ்தான அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் நீசம் பெற்று திதிசூனிய அதிபதியாக வந்து அவயோகி சாரத்தில் இருப்பதால், மேலும் மாந்தி கேது சேர்க்கை பெற்று இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.